ஹாய், திஸ் இஸ் ரம்யா. வெல்கம் பேக் டு டேல்ஸ் ஆஃப் ரம்யா. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஆனால் இன்னைக்கு ஒரு வெறித்தனமான புக்கோட தான் வந்திருக்கேன். புழுதி பறக்கிற மண்ணு, சீறி பாயிற காலை, துடிக்கிற இளைஞர்கள். இது வெறும் விளையாட்டு இல்லை, இது ஒரு இனத்தோட அடையாளம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சு செல்லப்பாவோட கிளாசிக் நாவல் வாடிவாசல். இந்த புக்கு படிக்கும்போது நான் ஃபீல் பண்ண விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சு செல்லப்பா இவரோட வாடிவாசல் நாவல் தான் ஜல்லிக்கட்டு பற்றி தமிழ்ல வெளிவந்த முதல் நாவல். எழுத்தாளர் ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கே நம்மளை கூட்டிட்டு போயிடுறாருன்னு தான் சொல்லணும். அந்த நேட்டிவ் ஸ்லாங், மண் வாசனை, இதெல்லாம் படிக்கும் போதே ஃபீல் பண்ண முடியுது. கதை என்னன்னா, செல்லாய்புரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே ஜல்லிக்கட்டு நடக்குது, ரொம்ப ஃபேமஸான ஜல்லிக்கட்டு. அங்க அம்புலின்ற ஒரு காளை அடக்குற வீரர் இருக்காரு. அவரு வாடிவாசல்லையே தன்னோட உயிரை விட்டுறாரு. அவர் உயிரை எடுத்தது அந்த ஊர் ஜமீன்தாரோட அடங்காத கால காரி. வருஷங்கள் நிறைய ஓடுது, ஆனா அந்த அடங்காத கால காரிய யாராலையுமே அடக்க முடியல. ஒரு ராஜா மாதிரி அந்த வாடிவாசலையே ஆட்சி செய்யுது. இப்போ தன்னோட அப்பா இழந்த அந்த கௌரவத்தை மீட்க அவரோட மகன் பிச்சி அதே வாடிவாசலுக்கு வரான். இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்னன்னா, ஒரு பக்கம் தோக்கவே தோக்காத அந்த காரி காலை, இன்னொரு பக்கம் அப்பாவோட ஆசைக்காக தான் உயிரையே பணையம் வைக்கிற பையன். இந்த யுத்தத்துல ஜெயிச்சது தான் யாரு? கௌரவமா, காளையா? இதுதான் வாடிவாசல். இதோட முடிவு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதை நானுமே படிச்சுட்டு முடிக்கிற வரைக்குமே நானும் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு மிக்சடு எமோஷனா இருந்துச்சு. இப்ப நான் சந்தோஷப்படணுமா, துக்கப்படணுமா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவாக தான் இருந்துச்சு. உண்மையிலே ஒரு நல்ல கதை, கண்டிப்பா படிக்கணும். இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த எமோஷன் தான். ஒரு மகன் தான் அப்பா மேல வச்சிருக்கிற பாசம், அவங்க மரியாதையை காப்பாத்துறதுக்காக துடிக்கிற அந்த வேகம் தான். இதை படிக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி சிலிர்க்கும். நம்மளும் அப்படிதானே, நம்மளோட அம்மா அப்பாக்காக ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைப்போம்ல, அதை இந்த கதை ரொம்ப அழகா கொண்டு வந்திருந்துச்சு. அந்த ஃபீலிங்கை இந்த கதை நமக்கு ஞாபகப்படுத்தும். அதே மாதிரி அந்த காளையை அடக்குற அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இவ்வளோ டீட்டெயில்ஸாக வேற எங்கேயுமே படிக்க முடியாது. காளையோட மூச்சு காத்து மேலே படுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். நிஜமாவே படிக்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி புக்குன்னே சொல்லலாம். இதில் 100 பேஜஸ் தான் இருக்கும். படிக்காதனால நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கோட ஸ்பெஷலே இது ரொம்ப ஃபுல்லாக பிக்சர் புக், கார்ட்டூன் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த புக் இருக்கும். வாசிக்க பழகிக்கிட்டு இருக்க, இல்லைன்னா வாசிக்க தெரிஞ்ச உங்கள் குழந்தைங்களுக்கு இது உண்மையிலே ஒரு சூப்பர் புக்னே சொல்லலாம். கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நம்மளுமே படிக்கலாம். மொத்தத்தில் நீங்கள் ஒரு விறுவிறுப்பான உணர்ச்சிகரமான கதை படிக்கணும்னா கண்ணை மூடிட்டு வாடிவாசல் புக்கு வாங்குங்க. லாஸ்ட் வீடியோவில் இயற்கை படத்தோட கதை ஒயிட் நைட்ஸ் அப்படின்ற புக்கில் இருந்து எடுத்ததுன்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த வாடிவாசல் புத்தகத்துல இருந்து எடுக்க போற படம் தான் வாடிவாசல், சூர்யா நடிக்கிற வெற்றிமாறன் இயக்கத்துல வரப்போற படம். அதோட கதையும் இதுதான். நீங்க ஏற்கனவே இந்த புக்கு படிச்சிருந்தீங்கன்னா இதுல உங்களோட ஃபேவரட் சீன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புக் ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு நம்ம டேல்ஸ் ஆஃப் ரம்யா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.